இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து இவர்களை வச்சு என்ன பண்ண போகிறாருன்றது, அது ஒளி விட்டு பிரகாசித்து இவர்கள் மேலே வர்ற அந்த ஒளி, இவர்களுக்கு கர்த்தர் காட்டுகிற அந்த தயவு, கர்த்தர் காட்டுகிற கிருபை இவர்களை எழும்பி பிரகாசிக்க பண்ணும். இருளடைந்த உலகத்தில், கவலையால் நிறைந்திருக்கிற உலகத்தில், பிரச்சனை நிறைந்திருக்கிற உலகத்தில் இவர்கள் விசேஷ விதமாக ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாய் திகழ்வார்கள். எல்லாரும் ஜாதி ஜனங்கள்லாம், தேசங்களெல்லாம் இவர்களை நோக்கி வருவார்கள். யாருப்பா இந்த கடவுள், யார் இப்பேற்பட்ட தேவன், யாருன்னு தேடிட்டு வருவாங்கன்ற. அந்த காலத்திலே ஒரு சின்ன அளவில் அது நடந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் பல நேரத்தில் அதை மறந்துட்டாங்க பாருங்கள். அவங்க எழும்பி பிரகாசிக்கணும், மற்ற ஜாதிகளுக்கெல்லாம் ஒரு அட்ராக்ஷனாக இருக்கணும், ஆண்டவர்கிட்ட ஜனங்களை அட்ராக்ட் பண்ணணுன்றது அவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. இன்னும் கேட்டால் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிட்டாங்க. ஆசீர்வாதம் நமக்கு மட்டும்தான், அவங்களுக்கெல்லாம் கிடையாது, புற ஜாதியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க தெரியாமல். இயேசு வந்த பிறகு அவர் சொல்கிறார், உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்றார். பிரசங்கம் பண்ணப்பட ஆரம்பிச்சது. இப்போது மேசியாவின் காலம் வந்து விட்டது. மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனங்கள்லாம் இயேசு வந்த உடனே நிறைவேற ஆரம்பித்து விட்டது. இன்னும் நிறைவேற இருக்கிறது, அவர் 2ஆம் வருகையின் மூலமாக நிறைவேற இருக்கிறது. ஆனால் நிறைய காரியங்கள் நிறைவேற ஆரம்பித்து விட்டது. இப்போ சுவிசேஷம் எத்தனை ஊரில் பரவி இருக்குது, எத்தனை நாடுகளில் பரவி இருக்குது, எத்தனை இன மக்கள், மொழி மக்கள் மத்தியில் பரவி இருக்குதுன்னு யோசித்து பாருங்கள். நீங்கள் உலகமெங்கும் பரவி இருக்குது. எத்தனை மொழிக்காரர்கள், இனக்காரர்கள், எத்தனை ஊருக்காரர்கள், எத்தனை கண்டத்தில் இருக்கிறவங்க, எவ்வளவு கோடான கோடி மக்கள் இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்கிற மக்கள் இருக்கிறார்கள் என்பது எண்ணி பாருங்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, ஜாதிகள் உன்னிடத்தில் வரும், ஜனங்கள், தேசங்கள் உன்னிடத்தில் வருவாங்க, அட்ராக்ட் ஆகி வருவாங்கன்னு சொன்னது அப்படியே நிறைவேறி கொண்டிருக்கிற காலம் இது. ஆனால் ஒரு நாள் இன்னும் முழுமையாக நிரம்ப போகிறது. அதை பற்றி தான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. 5-11 இயேசு தம்மை தாமே தாழ்த்தி இந்த உலகத்துக்கு மரணபரியந்தம் தன்னை ஒப்பு கொடுத்தபடினால் தேவனார உயர்த்தி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்திருக்கிறார். ஆகவே எல்லா நாவுகளும் முழங்கும், எல்லா முழங்கால்களும் முடங்கும், கர்த்தரே இயேசுவே கர்த்தர் என்று முழங்கும் என்று வேதம் சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு நாள் வருது. முழங்காத நாவு இருக்காது, முடங்காத முழங்கால் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. இதெல்லாம் படிப்படியாக நிறைவேறிட்டு வருது. அந்த காலத்தில் நிறைவேறிருக்குது, இப்போ நிறைவேறி கொண்டிருக்கிறது. எவ்வளோ ஜாதி ஜனங்கள்லாம் வந்திருக்கிறாங்க. இனிமேல் முழுமையாக நிரம்ப போகிறது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அப்போ நாம் இங்கே ஒளி விட்டு பிரகாசிக்கும்படியாக இருக்கிறோம். ஆமென். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். சபை பிரகாசிக்க வேண்டும். தேவ ஜனங்கள் இந்த உலகத்தில் பிரகாசிக்கும்படியாக வைக்கப்பட்ட